என்ன மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க. ஏமா வர வழியில சரி பஞ்சர் ஆயிடுச்சா? என்ன சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டு கோவப்படக்கூடாது அர்த்தம். சொல்ற விதத்துல இருக்கு அதெல்லாம். நீங்க சொன்னிய வார்த்தையை நான் கேட்டு என்னுடைய தாய் வீட்டுக்கு சென்றேன். போனேன். என்னுடைய தந்தை இடத்தில் நாட்டு மக்களை கூலி ஆட்களாக அனுப்பி வைங்கள் என்று கேட்டதற்கு, சரி உன்னுடைய கணவனானவன் உங்களுடைய நாட்டு மக்களை எல்லாம் அடிமையாக வைத்துக் கொண்டிருக்கிறான். என்னுடைய நாட்டு மக்களை கண்ணுக்கு கண்ணாக பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய நாட்டு மக்களை அனுப்பி வைத்தால் அவர்களையும் அவன் அடிமையாகத்தான் நடத்துவான். நாட்டு மக்களை கூலி ஆட்களாக கேட்டு வருவதாக இருந்தால் தந்தையை கிடையாது, நீ எனக்கு மகனை கிடையாது என்று யாரையுமே அனுப்பி வைக்கவில்லை.
வருதா டிஸ்டன்ஸ் ஓடி வச்சுக்கிட்டு இருக்கியா? அடிக்கிறாங்கன்னு ஒரு பாவப்பட்டு போய் மாட்டா. ஏன் அடிக்கிறா? எதுக்கு அடிக்கிறா? கால் இல்லாதயா அடிக்கிறா? காலுக்கு ஊத்தி அடிப்பியா? காலுக்கு அடிக்காத. அந்த அம்மாவுக்கு அவன் நான் கேப்பியா? அந்த அம்மா கையால ஒருவேளை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். ஆட்ட பாட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிற. கை வச்சு வாடா. ஏய், கை வச்சு வாடா. என்னடாவா? என்ன இருவா? என்ன ஆச்சு மண்டைக்கிட்ட வாச்சுங்க. மேல கை வைக்கிற. ஏய், என்ன உனக்கு ஆணவமா? யார் நான் கூட ஆணவத்துல அடிக்கிற? யாரு? உன்னை சும்மா அடிச்சுக்கிற. நான் என்னடா கேட்டேன்? என்ன கேட்டா? ஆளு தானே வரணும். போய் கூப்பிட்டு சொன்னேன். ஆமா, ஆட்களோடு வாடினா ஆட்களோடு வர அவங்க அப்பா ஆட்கள் அனுப்பலாம். பாவம், அவங்க என்னங்க பண்ணுவாங்க? அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏண்டா குண்டு மணி தங்க வாங்கல எதையாவது கேட்டு வாங்கியா? சரி, ஆள் அனுப்பல. நீ இறங்கி அறக்க வச்சானே. அவ்வளவு ரோஜ்காரன் நீ இறங்கி அறக்க வச்சானே. யாரு நான் எப்பேர் நீ யார் நீ? யார் நீ? உனக்கு தெரியாதா? யார் நீ? ஜெமின்ரா. அப்புறம் என்ன கேட்டுக்கிற? அப்பா அப்புறம் ஏன் கேக்குற? ஏய், என்ன பாத்துக்கிறா? நானே கட்டிடுவேன். சாவு வச்சுடுவேன். கம்மியான துட்டாக நீ கட்டி பின்னா உன்னை அடிச்சு போட்டா பெண்கள் அடிக்கூடாதுங்க. நம்மள பெற்றவளும் ஒரு பெண் தான். ஆகாயவாணி பெண் தான். பூமாதேவி பெண் தான். பெண்களை போய் அடிக்கலாமா? பெண்களை திருப்பி அடிக்க மாட்டாங்க. தைரியத்தில் அடிச்சுக்கிற நீ. துட்டு குத்தனா அடிப்பீங்க. என்ன என் பொண்டாட்டி எண்ணி கேவல போயிட்டு புத்தாட்சி மாசம் வரைக்கும் வயிறு தான் சாவணும். யாரும் 20 ரூபாய் குத்த மாட்டாங்க. பொங்கலாட்டி போட்டு அடிச்சுட்டா குத்துவாங்களா? மடக்கட்டாயா குத்துறாங்க. மடக்கட்டா குத்துறாங்க. ஆமா, முதல்ல பொம்பளை அடிக்கிறவன் ஆம்பளையா? பொம்பளைய கை நீட்டி அடிக்கிறவன் ஆம்பளையா? என்ன சொல்ற? ஆமா, ஆம்பளை இல்ல. பெண்களை கை நீட்டி அடிக்கூடாதுங்க. ஏன் அடிக்கூடாது? பெண்கள் திருப்பி அடிக்க மாட்டாங்க. தைரியத்தில் அடிச்சுக்கிறேன். அடிப்பாங்களா? திருப்பி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது. 10 பொம்பளை சேர்ந்து மகளிர் மன்றத்துல போய் கேட்டு கொடுத்தாங்கன்னா ராஜா உன்னை டேச்சர்ல தூக்கி போய் வச்சு சட்டியார உட்கார வச்சு கும்பிடுவாங்க. என்ன பொம்பளைக்கு நீயே சொல்லி கூட போறீங்க எல்லாத்தையும்? நான் சொல்லி கொடுப்பியா? பெண்கள் அடிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஆண்களை விட பெண்களுக்கு 16,000 யானை பலம் இருக்குது. திருப்பி அடிக்காத காரணம் என்ன? 3 முச்சு கைத்துல போட்டுக்கிற காரணம் தான். எல்லாம் அடிப்பாங்களா? அடிக்கவே தேவையில்லையா? சாப்பாட்டுல ஒரு துளி ரத்தங்க. இன்னும் 10 நிமிஷத்துல கைட்டு போடுவோம். எடுத்து பையில வச்சுக்கோ. ஐயா, இங்கே வேட்டு வைக்கிறா பாரு. அவளுக்கு வந்து நீ சாப்பாடு என்ன பொம்பளை அடிக்கிற ஆம்பளை கட்டுற அடிச்சு நீ ஆம்பளை கிடையாது. ஆமா, பொம்பளை அடிச்சுக்கிட்டே சட்டு கட்டு விடும். மத்த வச்சுக்கிட்டே கட்ட மாட்டி விடும். ஏன் பெண்கள் அடிக்கிற? ஆட்கள் இன்னொன்னு அடிப்பாங்களா? ஆமாடா, அது மாதிரி அடிக்கூடாது. நான் கொடுத்தாங்க. நான் யாரு? என்னுடைய கணக்கு இல்ல. உன் தாய் தந்தை எப்ப இறந்துட்டாங்க. தனிமையில கிடக்குறேன்னு ஜெமின்ல கொண்டாந்து உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வச்சேன். கல்யாணம் பண்ணி வச்சுக்க. சிறப்பா வாழ்ந்துக்கிறேன். ஏதோ புண்ணியத்துல எனக்கு 2 பசங்க ஐயா. 2 பொம்பளை பசங்க. ஆமா, மேல வந்து போச்சு. சரி, வரது முடி எடுக்கணுமே, காது குத்துறமே. அப்படி நேரா போய் பத்திரிக்கை வச்சேன். முதல்ல பத்திரிக்கை யாருக்கு வைக்கணும்? தாய் மாமனுக்கு பாட்டனாருக்கு தான் வைக்கணும். எங்க அப்பா அம்மா கிடையாதுங்க. அதனால மாமனார் மாமியார் எடுத்து போய் பத்திரிக்கை வச்சேன். சரி, மாமனார் மாமியார் காது குத்துக்கு வந்தாங்க. அட தட்டு வச்சாங்க பாரு. எங்க ஊரு அப்படியே மிரண்டு போச்சு. தாலி கட்ட பொண்டாட்டி அப்பப்ப வச்சு ஆத்தா விட்டு கணக்கு செய்வாங்களா? உனக்கு தட்டு வச்சு அந்த அளவுக்கு பின்னா ஒரு 15 வருஷம் அதோட அதிகம். 25 அதோட அதிகம். 50 அதோட அதிகம். 101 அதோட அதிகம். 201 அதோட அதிகம். 5 தட்டு வச்சாங்க. 5 தட்டியா பெரிய பேசி தட்டு வச்சுக்க காரி மீறியா? 2 பசங்களுக்கு நகை எவ்வளவு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பிறந்தது பொம்பளை பிள்ளைங்க. ஒவ்வொரு குழந்தைங்க 2 சவரனா போட்டதான் ஒரு மரியாதையா இருக்கணும். 2 சவரம் போட்டு வைக்கணும்டா. 2 பசங்களுக்கு சேர்த்து 1/4 சவரம் வச்சாங்க. 1/4 சவரமா? என்ன 1/4 சவரம்? இதுக்கு அப்படி பீத்திக்கிறான். ஐயா எத்தக்கிறாரு அவரு. என்ன ஏங்க யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. இந்த 1/4 சவரம் நகையை தந்து வைக்கிறதுக்கு எங்க போய் 5 நிமிஷம் வட்டி வாங்கினாங்களோ, 10 நிமிஷம் வட்டி வாங்கினாங்களோ, ஆட்டை வித்தாங்களோ, மாட்டை வித்தாங்களோ, அண்டா வித்தாங்களோ, குண்டா வித்தாங்களோ, ஏரி வேலைக்கு போய் அந்த துட்டு போடாத காடு எடுத்து போய் எங்களா நின்று வந்தாங்களோ, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு. நம்ம யாரையும் குறை சொல்லக்கூடாது. ஆமா, ஏதோ அவங்க சக்தி முடிஞ்சு செஞ்சாங்க. ஆமா, 1/4 சவரம் வச்சுட்டு காது குத்து சிறப்பா முடிஞ்சு வச்சுக்க. சரி, எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா? நேரா வீட்டுக்குள்ள போய் ஒரு கட்டுப்பிடி பேக் எடுத்தாது. கட்டுப்பிடி பேக்? ஏண்டா கட்டுப்பிடி பேக்கே ஆகாதா? கட்டுப்பிடி பேக்னா கட்டில ஒரு 4 பேர் ஆகாது கம்பல்ல. சரி, எடுத்து வைக்கிறதும் நான் தான். நீதான்
நீ குத்துறா? நீ குத்துறா வீடு என்ன பேரு ஆகாஷா என் பேரு கம்பெனி சுத்தன் அவனே தின்னுறான். சரி அவரா நேரா கண்டுபிடி பேக் எடுத்தாது நான் 5 தட்டு வச்சு அந்த பையில போட்டு கால் சவர் நகையை அதே டப்பால போட்டு என் முன்னாடி கூப்பிட்டு பாய்ந்து வயசான காலத்துல உங்க அப்பா அம்மா எங்கெல்லாம் போய் கடன் வாங்கி எடுத்தா செஞ்சாங்களோ அவங்க கஷ்டம் நமக்கு நேரத்துக்கு இது எடுத்து உங்க அப்பா அம்மாட்டே கொடுத்துரு அவங்க எங்க வாங்கினாங்களோ அஜே கொடுத்துட்டோம் அப்படின்னு பஸ் பேருக்கு 100 ரூபாய் கொடுத்தா செய்யா உன்னை கணவனை அடைவதற்கு அவ போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் செய்தால தெரியடா. ஏதாயா முன்னாடி சொன்னா மாமா நான் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணணும் எனக்கு கணவனா தெய்வமா வந்து அமைஞ்சிருக்கிறீங்க இந்த காலத்துல மாமனார் மாமியார் சொத்துக்கு ஆசைப்படாதே எட்டு போய் குத்துரு வச்சுன்னு சொல்றீங்க நீ தெய்வம் மாமா தெய்வம் சின்ன நான் அடிப்பேன் ஏன் துட்டு அதிகமாச்சா ஆணும் உனக்கு யாரு காணுவா உனக்கு உனக்கு வயிற்று வரும்போது எனக்கு காணும் வரக்கூடாதா எங்க ஜமீன்ல எவ்வளவு கொலை கிடைக்குது தியேட்டரா பிஸ்கோட் வந்து 1 வருஷம் அது இன்னும் 10 ரூபாய் கொடுத்து ஒரு டீ குடிக்கலப்பா நான் போல தங்கமான மனுஷன் நாய்க்கு வரலும் பாக்கலறான் பாக்கலையா சரி விடு எங்கடா டீ குடிக்க இறங்கி போனா கூட உடனே காலை கழிப்பிக்கிறேன் எங்கடா டீ குடி கூப்பிட போறாங்க 10 ரூபாய் செலவாகும் கையில காக்கா ஓட்ட மாட்டேன் காக்கா வந்து கையை குத்தி கொடுக்குறான் ஓன ஆய ஆரம்பிச்சா மாமா இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா அதானே அப்படி சொல்லிட்டு என் முன்னாடி சொல்றான் மாமா மாமா இது 8 போய் கொடுத்துட்டு நான் அடுத்த பஸ்ஸுக்கே வீட்டுக்கு வந்துட்டுமா நீ என்ன சொல்றியா அது என் முன்னாடி சொன்னான் என் மேல இருக்கிற பாசத்துல என் முன்னாடி நான் ஒண்ணுமே சொல்லல என்ன பண்ண ஏமா இந்த ரகை எடுத்து போய் வாட்டா வீட்டுல குடுத்துட்டு வாட்டா வீட்டுல உட்காந்துரு ஒன்னும் அவசரம் இல்ல நம்ம 2 பசங்களுக்கும் 5 10 சவரம் வாட்டா வீட்டுல எப்ப செய்யறாங்களோ அப்படி நீங்க வந்தா போதும் அது வரலும் வாட்டா வீட்டுல ஏறி அப்படி நான் சொன்ன அனுப்பல நான் கட்ட தாலி ஆத்துக்கு நான்